நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஆகிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே திரியேக தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வார்த்தையாகிய தேவன் தம்முடைய வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் Psalm 138 verse 2. சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த வசனத்தை சொன்ன சங்கீதக்காரன் ஆண்டவரை ருசி பார்த்தவன், ஆண்டவருடைய வார்த்தையை ருசி பார்த்தவன். நான் எங்கே வரேன்னா, இப்போது உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் வருகிறேன், வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறேன். ஆலயத்துக்கு வருவது ஆண்டவரை பணிந்து கொள்ள, ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை ஆராதிக்க. உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை நான் துதிப்பேன். பணிந்து கொள்வேன், நான் துதிப்பேன். அப்பொழுது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர், அதை மகிமைப்படுத்துவீர். திருச்சபையிலே தேவன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதை உணர்ந்தவன், ஆண்டவரை அணுவணுவாய் ருசி பார்த்தவன் இந்த தாவீது. அவருடைய கிருபை 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 என்று சொல்லி கிருபையினால் தன்னை தேற்றுகிறவனாய் அந்த கிருபைக்குள்ளே அடைக்கலமாய் வாழ்ந்தவன் சங்கீதக்காரன். இப்போது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். 4 மாதங்களிலும் கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களின் மூலமாய் கர்த்தர் இந்த திருச்சபையிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இந்த 5வது மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாய் தேவன் தந்திருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறேன். விசேஷித்த மாதம், விசேஷித்த ஆசீர்வாதம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் திருச்சபையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், ஆசீர்வாதமாய் நடத்தப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை தந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வார்த்தையும் அதுதான். பரிசுத்த வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நிபந்தனையின் தேவன் வாக்கு தத்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு நாம் யாரும் சேர்ந்து வாசித்து அந்த வாக்கு தத்தத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இப்பொழுதே இந்த இடத்திலிருந்து நாம் பெற்று நாம் கடந்து செல்ல உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 2 ராஜாக்கள் 19:30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யாவது சேர்ந்து, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். பரிசுத்த பிதாவே, நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் மீது, நம்முடைய வசனத்தின் மீது கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு புது சிருஷ்டியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றப் போகிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மறுபடியும் தகப்பனே, நாங்கள் எழுந்து நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க இந்த வாக்கு தத்தத்தை தந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த திருச்சபையும் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி. இந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையானது நிபந்தனை உள்ளது.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் என்றால் மீதியாயிருப்பவர்கள், மிச்சமாயிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றினால் மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வசனத்துக்கு நடு வார்த்தையாய் சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும். மறுபடியும் உதாரணமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வீட்டிலே பூஞ்செடிகள், காய்கறி செடிகள், பழம் மரங்கள் நாம் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புவோம். எல்லாரும் விரும்புவது உண்டு. அதற்காக அதை வாங்கி சரியான இடத்திலே அதை நடுகிறோம். நட்டு அந்த செடி கனி கொடுக்கும் வரை, காய் கொடுக்கும் வரை, பூக்கும் வரை அதற்கு என்னென்ன தேவை என்பதை நாம் அறிந்து நல்ல உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி நல்ல வெயில் இருக்கிற இடத்திலே அதற்கு வெயில் படும்படியாய் நாம் நடுகிறோம். கவனித்து கொள்ளுங்கள், நாம் அதை நடுகிறோம். ஆனால் அது கனி கொடுக்கிற வேளையிலே நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு ரோஸ் வைத்து ரோஜாவிலே பூ வந்திருக்கிறது, அன்றைக்கு முழுவதும் அடித்து கொண்டு தான் இருப்போம். பூ வந்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். காய்கறி செடி வைத்து விட்டால் காய்கறி வந்து விட்டது, என்ன காய்கறியோ ஏதோ ஒன்று வந்து விட்டது. பழச்செடிகள் வைத்து விட்டோம் என்றால் கொஞ்சம் காலம் ஆகிறது, அந்த செடி மரமாக மாறி கனி கொடுக்கிறது. அந்த கனி கிடைத்து விட்டது என்றால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், மிகவும் மகிழ்ச்சியாய் காணப்படும். எல்லாரிடமும் அந்த காரியத்தை நாம் சொல்லுவோம், இப்படி இந்த மரம் வைத்தேன், கனி வந்து விட்டது என்று சந்தோஷம். வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தப்பி மீந்திருக்கிறவர்கள், யூதா வம்சத்தார், யூதான்னா துதிக்கிற வம்சத்தில் மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்ற வேண்டும். வேர் பற்றினார்கள் என்றால் மேலே கனி கொடுப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதா. பரிசுத்த ஆலயத்திலே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லா உண்மையும் சத்தியமுமானவைகள். அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தோம் என்றால் இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஆமென். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். அதற்கு முன்பாய் இந்த யூதா வம்சத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யூதா வம்சம் துதிகளை ஏறெடுக்கும் வம்சம். எந்நேரமும் துதிக்கிறவர்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவன் துதிக்கிறவன் தான் யூதா வம்சம். யூதாவின் கூடாரத்துக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் முதலாய் ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாய் ரட்சிப்பாராம். ஏனென்றால் அந்த கூடாரத்துக்குள் துதியின் சத்தம் எப்போதும் காணப்படும். நீதிமானின் கூடாரங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், துதியின் சத்தம் எப்பொழுதும் அந்த கூடாரத்துக்குள் காணப்படும். வேற சத்தம் அந்த கூடாரத்துக்குள் வராது. அதனால் அந்த காரணத்தினால் அது துதிகளை ஏறெடுக்கிற கூடாரமாக இருக்கிற அப்படின்னால் அந்த கூடாரம் யூதா வம்சத்தின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவே மாட்டான் என்று எழுதி தந்திருக்கிறார்கள். கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருகிற வேளையில் இவன் எவ்வளவு துதிகளை ஏறெடுத்தானோ அந்த துதிகளெல்லாம் அவனுக்கு அரணாய், கோட்டையாய், அக்கினி மேதலாய். இன்றைக்கு நான் வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 18, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், உம்மில் அன்பாயிருக்கிறேன். ஏன்னா நீர் எனக்கு கேடக, நம்பிக்கை, துருக, எத்தனையோ பேரை வைத்து இந்த சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார். அப்போ அந்த துதி அவனை சுற்றிலும் இருக்குமாயின் அந்த துதி அவனுக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறபடினால், அந்த துதி அவனுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறபடினால் அவன் ஒருபொழுதும் கைவிடப்படவே மாட்டான். இன்னும் யூதாவை பற்றி சொல்லுகிற வேளையிலே, யூதா ரட்சிக்கப்பட்டவன், யூதா சுகமாய் வாசம் பண்ணுவானா? ஏனென்றால் அவன் துதிகளை ஏறெடுக்கிறவன். யூதா ரட்சிக்கப்பட்டவன், என் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன். அவன் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் வைத்திருக்கிறவன். அவன் ஜீவிய காலம் முழுவதும் சுகமாய் வாசம் பண்ணுவான். ஏனென்றால் யூதா துதிகளை ஏறெடுக்கிற ஒரு வம்சம் என்று எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானமாம், இருப்பிடம்.
யூதா கர்த்தருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கல, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், அவர் அங்கே இருக்கிறார். அது ஒரு பரிசுத்த ஸ்தானமாய் இருக்கிறது. யூதா ஒரு பரிசுத்தவான். அவன் யூதா ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிறவன். கர்த்தர் அந்த இடத்திலே வாசம் செய்ய, கர்த்தர் அதை விரும்புகிறார். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை பார்த்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பான் என்றால் கர்த்தர் அவனிடத்தில் வாசம் செய்கிறார். இன்றைக்கும் பாடணும் அல்லவா, ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். பாடுவதற்கு முன்பாய் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தோம், துதித்தோம். நிச்சயமாய் கர்த்தர் மத்தியிலே வாசம் செய்கிறார். இன்னும் ஏராளமான காரியங்களை வேதத்திலே யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் உலகத்திற்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு தப்பி மீந்திருக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள், அருவருப்புகள், தாறுமாறான கிரிகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதிலிருந்து தப்பி மீந்திருக்கிறவர்கள் தான். கண்களாலும் பார்க்க மாட்டார்கள், காதுகளாலும் கேட்க மாட்டார்கள், சரீரத்தை இந்த செத்த கிரியலுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஆக இந்த யூதா துதிக்கிற ஒரு ஜனமாய், துதிக்கிற ஒரு சந்ததியாய் காணப்படுகிறது. அனுதினமும் தேவனுக்கு முன்பாய் தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள். மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தை ஏன் வந்தது? மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தை ஏன் வந்தது? அப்படி என்றால் யூதா வம்சத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்கள். இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு போதும், இதை வைத்தே நாங்களும் எங்கள் சந்ததியும் வாழ்ந்து கொள்வோம் என்று ஒரு பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் இப்போ இந்த யூதா வம்சத்தார் எங்கே என்று ஆண்டவர் தேடுகிறார். என்னை துதித்தவருடைய சத்தம் எனக்கு முன்பாய் வரவில்லையே, அவருடைய துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்யவில்லையே, நான் தேடி பார்க்கிறேன், இவள் ஒருவரையும் காணவில்லையே. கைவிடாது காத்தவர், கண்ணின் மணி போல பாதுகாத்தவர், துதித்து அந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர். இப்பொழுது இது போதும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் மறுபடியும் தேடும்படியாய், நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே காணப்படுகிறாய் என்று ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தானே அழுதழுது ஜெபிப்பாங்க. ஆண்டவரே ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஊருக்கெல்லாம் இமெயில் அனுப்புவாங்க, ஊரில் இருக்கிற எல்லா தெரிந்த ஊழியக்காரர்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அவர்களும் போராடி ஜெபிப்பாங்க, அவர்களும் உபவாசத்தில் ஜெபிப்பாங்க. ஆசீர்வாதம் கிடைத்த உடனே அது அவ்வளவுதான். ஒரு தடவை அநேக வருஷங்களாய் குழந்தைகள் இல்லாத ஒரு குடும்பம் ஜெபிக்கும்படியாய் சொன்னார்கள். அநேக வருஷங்களாய் அவளுக்கு குழந்தைகள் கிடையாது, ஜெபிக்கும்படி சொன்னார்கள். சரி ஜெபிக்கிறோம், வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்டோம். அது ஒன்றும் எடுக்கலை, நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபித்தா கர்த்தர், அப்படி ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். ஜெபித்தோம், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தையின் முதல் பர்த்டே அன்றைக்கு அழைத்திருந்தார்கள். ஏராளமான பேர் வந்திருந்தார்கள். ஏனென்றால் அநேக வருஷங்களுக்கு பிறகு எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை அனுபவித்தாங்கள். போகிற இடத்துலெல்லாம் சந்தோஷமாய் புறப்பட்டு போவார்கள். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக உள்ள காரியத்தை சந்தோஷமாய் புறப்பட்டு செல்வார்கள். அந்த இடத்திற்கு போன பிறகு அவர்கள் கேட்கிற கேள்வி நிமித்தமாக இவர்கள் வேதனையோடு, கண்ணீரோடு, அழுகையோடு புலம்பி வருவார்கள். என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டாங்க, ஒரு குழந்தை இல்லாதனால இப்படி கேட்டுட்டாங்க, அப்படி கேட்டுட்டாங்க, அதை கேட்டாங்க, இதை கேட்டாங்க, மிகவும் வேதனையாக இருக்கிறதை சொல்லி கலங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வேளைதான் அந்த கலக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தையை கொடுத்தார். முதலாவது ஆண்டு பர்த்டே அழைத்திருந்தார்கள். அந்த இடத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு மனிதன் வந்திருந்தான். கொஞ்சம் தன்னை மேன்மைப்படுத்தி பேசி கொண்டிருந்தான். ஆண்டவரை அறிந்தவன் தான், பேசி கொண்டிருந்தான். அவனுடைய பேச்சுக்கள்
மற்றவர்களுக்கு பிடித்ததோ என்னதோ எனக்கு பிடிக்கவில்லை. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? குழந்தை எவ்வளோ நாளும் இல்லைன்னு நீங்கள் கலங்கிட்டு இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதனும் காலத்தில் எல்லாம் நடக்கும். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வார்த்தை எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. கண்ணீரோடு ஜெபித்த எத்தனையோ பேர் உண்டு. கண்ணீரில் நின்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு மனிதனால் முடியவில்லை. இப்போ சொல்கிறான், அப்பப்போ எப்பப்போ உங்களுக்கு கொடுக்கணுமோ அப்பப்போ ஆண்டவர் அதை கொடுப்பார் அப்படி என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து சென்றான். இன்றைக்கு அப்படி தான் இருக்கிற. ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே, இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லாமல், நான் கஷ்டப்பட்டேன், நான் ஜெபித்தேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை செய்தேன், இதை செய்தேன், அதன் நிமித்தமாக எனக்கு இது கிடைத்தது என்று ஆண்டவர் நாமத்தை ஒதுக்கிவிட்டு இவர்கள் மறுபடியும் இவர்களெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அந்த வசனத்தில் யூதா வம்சத்தால் தப்பி மீந்திருக்கிறார். இவர்களாம் துதித்தவர்கள், தேவனை ஆராதித்தவர்கள், இப்பொழுது மீந்திருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இவர்களை ஆண்டவர் தேடுகிறார். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆசீர்வாதத்திலே, தேவனுடைய பலிபீடத்திலே நின்று கண்ணீர் வடித்த காலங்களை கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிந்தபடினால தேவ ஆலயத்திலும் பெரியவராய் இருக்கிறவர் அவர் கண்ணீரை துடைத்து அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், மறுபடியும் நீ எங்கே இருக்கிறாய், எங்கே காணப்படுகிறாய்? ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் கூட இதெல்லாம் எங்கள் பலத்தினால எங்கள் அது இது சொல்லிட்டு இருக்காங்க. வேலை வேணும் என்று கேட்டு வருகிறார்கள், ஜபிக்கிறோம், கர்த்தர் வேலையை கொடுக்கிறார். அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ, ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கார் வேண்டும் என்று கேட்கிறார்கள், அதற்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் ஒரு வாகனத்தை கொடுக்கிறார், நல்ல வாகனத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு ஆளை காணோம், கார் கிடச்சிடல, ஃபுல்லாக டூர் தான். எங்கேயாவது சுற்றுறது, உடனே நண்பர்கள் வந்துடுறா, அவங்க வந்துடுறா, இவங்க வந்துடுறாங்க. அப்படி தேவனை மறந்து மனுஷ பலத்திலையும் மனுஷீகத்திலையும் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் கேட்கிறார், அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் ஒருத்தரையும் தள்ள மாட்டார், உன் காலையை தள்ளாட ஒட்டார். அவர் நேசிக்கிறார், தான் உருவாக்கின ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். நீ வர வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னொன்று சொல்லுகிறேன், இப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பின்மாற்றத்துக்கு நேராய், தேவனை மறுதலித்ததுக்கு நேராய் தங்கள் சுயத்தை நம்பி ஜீவிக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்றால், பரிதாபமான ஒரு நிலைமை, வேதனையான ஒரு நிலைமை. கர்த்தர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு புருஷனை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார், கர்த்தர் ஆலயத்தின் மூலமாக என்னை ஆசீர்வதித்தார் சொன்ன சாட்சி எல்லாம் இன்றைக்கு மங்கி போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. அவர்களும் அதோடு மறைந்திருக்கிறார்கள். எங்கேயோ ஒன்று கிடைத்திருக்கிறது. அதற்கு பின்னால் இந்த ஆதாம் ஏவாள் மறைந்திருந்தது போல, பின்னால் அதற்கு பின்னால் அந்த மரத்திற்கு பின்னால் மறைந்திருந்தது போல ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு மறைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மறுபடியும் நான் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறேன். நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த கொஞ்சம் பேரும் கர்த்தர் கண்டு கனி கொடுக்கணும், பரலோகத்திலும் அவர்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களுக்காகத்தான் நான் பரலோகம் போயிருக்கிறேன், உங்களுக்காக தான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். அந்த இடம் வெறுமையாக இருக்கக்கூடாது, நீ அங்கு காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மனுஷன் செய்த உதவியை மறந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாய் பின்மாற்றத்துக்கு நேராய் ஆண்டவரை விட்டு போகிறவருடைய நிலைமை பரிதாபமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு எச்சரிக்கிறேன், வெளிச்சத்துக்கு வந்தீங்க, மறுபடியும் இருளை தேடிதான் செல்லுகிறீர்கள். இருளுக்குள்ளே எங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. இருளுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உன் கண்களுக்கு தெரியாது, ஆனால் வெளிச்சத்துக்கு வந்தாய் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அபிஷேகம் வாங்கணும், அபிஷேகம் வாங்கின பிறகு ஆவியின் வரங்கள் வாங்கணும், ஆவியின் வரங்கள் ஆன பிறகு நான் சபையிலே கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். சங்கீதம் 61:4 சங்கீதக்காரன் இந்த வண்ணமாய் சொல்லுகிறான்,
நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறான். நான் சதா காலம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, 24 மணி நேரமும் ஜெபம், 24 மணி நேரம் ஆண்டவரை துதிப்பது எல்லாம் செய்து வசனத்தையும் வைத்து சொல்லுகிறார். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவார் என்று வேதம் சொல்லுகிறேன். இன்றைக்கு மறைவிடமும் கிடையாது, நிழலும் கிடையாது. தங்கக்கூடிய சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இன்றைக்கு அநேகர் இழந்திருக்கிறார்கள். நாம் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது, அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியாய் தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை இழக்கிற வேளையில் வேற எதையும் செய்ய முடியாது. தகப்பன் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லக்கூடிய காலம் சமீபித்திருக்கிற அப்படின்னால் இந்த கடைசி காலத்தில் திருச்சபைக்கும் திருச்சபையின் ஜனங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரே ஒரு காரியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. அன்றைக்கு நீ எனக்கு பிள்ளையாய் இருந்தாய், இன்றைக்கு நீ தூரமாய் போனாலும் அந்த இளையகுமாரன் சரித்திரத்தை பார்க்கிற வேளையில் அதில் பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இளையகுமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்திகளை ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போனான். இப்போ எல்லாவற்றையும் செலவு பண்ணினான். கடைசியில் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஆனால் தகப்பன் தன் பிள்ளையை மறக்கவில்லை. இவ்வளவு துரோகம் பண்ணினான், இவ்வளவு அநியாயம் பண்ணினான், இந்த காரியங்கள் எல்லாம் செலவழித்தான். அன்றைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை சம்பாதித்தேன், எல்லாவற்றையும் செலவு பண்ணி நாசப்படுத்தி விட்டான். இருந்தாலும் தினமும் அந்த தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ இப்பொழுது என்னை தேடி வருவாய். உன்னை தாழ்த்தி நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவாய் என்றால் உன்னை கட்டி அணைத்து முத்தமிட ஆண்டவர் வாஞ்சியோடு இருக்கிறார். ஒரு கடைசி காலத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். மறுபடியுமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மறுபடியுமாய் உன்னை உன் சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உம்முடைய கூடாரத்தில் தான் இருந்தேன், உம்முடைய செட்டையில் மறைவில் தான் இருந்தேன், உன்னதமானோட மறைவில் சர்வ வல்லோட நிழல் தான் நான் தங்கினேன். இன்றைக்கு நான் வெளியே நிற்கிறேன். பார்க்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ வந்தா என்றால் கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? Glory to God. உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன பாருங்க, செடியை நம்ம நடுறோம், ஆனால் நாம் ஒரு இடத்தில் நாட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். செடியை நாம் நடுகிறோம், ஆனால் நாமே ஒரு இடத்துல கொண்டு நாட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீத புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருந்தாய், நீ செழித்திருந்தாய். உன்னை கொண்டு அந்த ஆலயத்திலே உன்னையே நீ நாட்டினாய், உன்னையே அந்த இடத்துல வைத்திருந்தாய். அந்த வைத்திருந்த இடத்திலே நீ செழித்திருந்தாய். ஆண்டோடைய பிரகாரங்களில் செழித்திருந்தாய். சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உனக்காய் மகிமைப்படுத்தினார். அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரிய செய்ய உன்னை ஆசீர்வதிக்க அது பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கு வார்த்தையும் இல்லை, தேவனும் இல்லை, எங்கேயோ அழிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. எப்படியோ அது உன் சந்ததிக்கு நீ என்ன காண்பிக்க போகிறாய்? நீ ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய் என்றால் உன் சந்ததியிடம் நீ சொல்லுவாய், கர்த்தர் ஒரு ஆலயத்தை எனக்கு காண்பித்தார், அந்த ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டேன், நான் செழித்திருந்தேன். இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல முடியும்? தன் எதிர்கால சந்ததிக்கு என்ன சொல்ல முடியும்? எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன பேச முடியும்? அன்றைக்கு செழிக்க காரணம் என்னவென்றால் எரேமியா 17:7-8 சொல்லுகிறது. எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை நம்பி வந்து தன் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து
நீர்தான்ப்பா எனக்கு எல்லாமே, எல்லாமே நீர்தான்ப்பா என்று ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்க நாட்டப்பட்டிருக்கிறான்? தண்ணீர் அண்டையில் அவன் நாட்டப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ வசனம் கிடைக்கிற வேளையிலேயே அது அவனுடைய இருதயத்துக்குள் பாய்கிறது, தண்ணீரை போல பாய்கிறது. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், வேத வசனத்திலே தன் வேர்களை விடுகிறதுமாய், உஷ்ணம் அவனுக்கு தெரியாது. கர்த்தர் அவனுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறார். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கஷ்டப்படாம வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கனி கொடுப்பான். ஒவ்வொரு வருஷத்திலும், ஒவ்வொரு மாசத்திலும், ஒவ்வொரு வாரத்திலும் அவன் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரம், தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். இன்றைக்கு இது எனக்கு தேவை. அவன் கரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறான். கர்த்தரை நம்பி வந்தவனை கர்த்தர் செழிப்புள்ளவனாய் ஆக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிரசன்னத்தில் ஏவன் ஒருவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறானோ, அவன் முழங்கால் படி போடுகிற வேளையிலேயே பரலோகம் அவனுக்காக அசையும். ஹல்லேலூயா. பாதாளம் தன் வாயை மூடிக்கொள்ளும். இன்றைக்கு பாதாளம் திறந்திருக்கிறது. பரலோகத்தை அசைக்க பண்ண வேண்டும் என்பவர் இந்த உலகத்திலே அதிகமாக இல்லை, குறைந்திருக்க. மறுபடியும் மீதியானவர்கள் மறுபடியுமாய் ஆண்டவர் அழைக்கிறார். நீ எங்கே இருக்கிற? கொலோசியன் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் வேறு ஊன்ற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. வேறு ஊன்ற வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நீ வேறு ஊன்றினா என்றால் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தப்படாமல், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பாய். தப்பாமல் கனி கொடுப்பாய். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் மறுபடியும் நீ கீழே வேர் பற்ற வேண்டும். கீழே வேர் பற்றினா என்றால் மேலே கனி கொடுப்பாய். கீழே வேறுபற்றினா என்றால் மேலே கனி கொடுப்பாய். சபை கிறிஸ்துவின் சரீரம். உள்ளே வந்து உட்கார்ந்தோன்னா நீ கிறிஸ்துவின் சரீரத்துக்கு மேலே தான் உட்கார்ந்துட்டு இருக்க. கிறிஸ்துவின் சரீரத்தின் மேலே நின்று தான் தேவனை துதித்து கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. சபை கிறிஸ்துவின் சரீரம். சரீரம். அதற்கு அடையாளமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆலயத்தில் வந்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டோட பிள்ளைன்னா, உங்களை நடப்பட்டிருக்கிற நீங்களே உங்களை கொண்டு நட்டிருக்கீங்கன்னா, நடப்பட்டிருக்கிற இடம் தேவனுடைய ஆலயம் என்றால், அந்த ஆலயம் அந்த தேவனுடைய சரீரமாக இருக்கிற அப்படின்னால் அவருக்குள் வேறு கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். மீதியாக இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி கனி கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சரீரத்தில், அதாவது வேத வசனங்களை புசித்து இந்த ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்குறோமோ, தண்ணீர் கொடுக்குறோமோ, இல்லாட்டா வெளிச்சத்தில் வச்சிருக்கிறோமோ, அதே போல் வேத வசனத்தை புசித்து மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழை பூட்டுகிற இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம். நீ அங்கே நடப்பட்டிருந்தாய் என்றால், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் நீ நடப்பட்டிருந்தாய் என்றால் மேலே கனி கொடுப்பாய். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நீ நடந்து கொண்டால், இன்றைக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு மறுபடியும் யூத வம்சமாய் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஸ்தோத்திரத்தில் பெருகணும்.
அப்பா ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரத்தில் பெருகுங்க, ஸ்தோத்திரத்தில் பெருகி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் வேர் பற்றி இருக்கிற, வேர் போட்டிருக்கிற இடம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்து விடாதுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் உறுதிப்படுங்க, ஸ்தோத்திரத்தில் பெருகுங்க, போதிக்கப்பட்டபடியே அதில் நடந்து கொள்ளுங்க. ஒருவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுவாங்க, என்னை யாருமே அசைக்க முடியாது, நான் அசைக்கப்படுவது இல்லை. எந்த காற்று வீசட்டும், எந்த புயல் வரட்டும், நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறபடினால், சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால், அந்த வார்த்தைகளை நான் இருக்கிறபடினால் என்னை ஒருவனும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. வேத வசனத்தை உட்கொள்ளுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறவளையெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தில் மகிமைப்படுத்துங்க. நீ ஒரு யூதா வம்சம், மறந்துடாதுங்க. நீ ஒரு யூதா, சாதாரண ஒரு வம்சம் கிடையாது, ஒரு யூதா வம்சம், துதிக்கிற வம்சம். துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், யோபு 34:21, யோபு 34:21, Glory to God. கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். திரியேக தேவனை துதித்து, தேவ ஆலயத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று தலை நிமிர்ந்து நடந்த யூதா வம்சமே, இன்றைக்கு நீ எங்கு இருக்கிறாய், எங்கு காணப்படுகிறாய்? கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஒரு மனுஷன் தன் பிள்ளை சுமப்பது போல அனுதினமும் உன்னை சுமந்து கொண்டு தேவ ஆலயத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு விட்டாரே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடுகிறார். நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஆலயத்திலே நாட்டப்பட்டவனாய் காணப்பட்டால், நீ கனி கொடுக்கிறவனாய் இருந்தால், பரலோகத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 14:12 அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அது என்ன வழி? அது மாறான வழிகள். இந்த வழி நல்லது தான். இப்படி தான் தனக்குத்தானே அவன் ஆலோசனை பண்ணி, தனக்குத்தானே ஒரு முடிவெடுத்து, இப்படி ஜெபித்தா போதும், இப்படி ஆலயத்துக்கு போனால் போதும், இப்படி இருந்தால் போதும், அப்படி என்று மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் வழிகள் அது அருவருப்பான வழிகள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் உனக்கு செம்மையான வழி அது மரண வழி. ஆனால் கர்த்தர் உனக்கு ஜீவ வழியை வைத்திருக்கிறார். ஜீவ ஒளியாயிருந்தவர் உன்னை இரவும் பகலும் உன்னை நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் திருச்சபையிலே வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சரீரத்தில் வேர் பற்றி கொண்டு நீ வளருவாய் என்றால் நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அந்த கனி உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது கனி. இந்த தேசத்துக்கு உன்னை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 71:21, சங்கீதம் 71:21, சங்கீதம் 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி, மறுபடியும் இங்கே ஒரு வார்த்தை வருகிறது, மறுபடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. தூரமாய் போயிட்ட ஆண்டவரே, இளையகுமாரன் போல தூரமாய் போய்விட்ட ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி
திருச்சபையில் தேவனுடைய சரீரத்தில் வேர் பற்றினால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மேலே கனி கொடுப்பார்கள். நீ கீழே பார்க்காத, உன் தலையை உயர்த்துகிறவர் நான், நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் நான். உன்னை தேடி அநேகர் வருவார்கள் அந்த கனியை புசித்து கொள்ள. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த புதிய மாதத்தில் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீ எங்கே காணப்படுகிறாய், நீ எங்கே இருக்கிறாய், இதற்கு முன்பிருந்த வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். உன்னை எப்படி அழைக்கிறார்? வேத வசனத்தின்படி நீ யூதா வம்சம், நீ துதிக்கிற வம்சம், ஆண்டவரை மகிமைப்படுத்தின வம்சம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய கண்களுக்கு முன்பாய் உன்னையும் மறைக்க முடியாது, அவரையும் மறைக்க முடியாது. அழைக்கிறார், அழைக்கிறார். மறுபடியுமாய் வேர் பற்றி கனி கொடுக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மறுபடியுமாய் பெருக பண்ணுவார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? யூதா வம்சமே, துதிகளை ஏறெடுத்த வம்சமே, எந்நேரமும் தேவனை துதித்து கொண்டிருந்த வம்சமே, யூதாவின் கூடாரம் முதல் அந்த ரட்சிப்பை முதலாய் அந்த ரட்சிப்பை பெற்ற ஜனமே, யூத ஜனமே, தன் தேவனாலும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படாமல் வாழ்ந்த ஜனமே, யூதா ரட்சிக்கப்பட்டவன், யூதா சுகமாய் வாசம் செய்வான் என்று வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட யூதா வம்சமே, நீ கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தானம் என்றால் இருப்பிடம். அது எல்லாம் விட்டு இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கு காணப்படுகிறாய்? திரியேக தேவனை அன்றைக்கு நீ நாட்டப்பட்ட திருச்சபையிலே நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் சுகத்தையும் நன்மைகளையும் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட யூத வம்சமே, இன்றைக்கு நீ என்ன வம்சமாய் எங்கே காணப்படுகிறாய்? எங்கே காணப்படுகிறாய்? உன்னை சுமந்து கொண்டு வந்தேனே, உன்னுடைய இரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரித்தேனே, பாவங்களற உன்னை நீக்கி ரட்சித்தேனே. இன்றைக்கு நீ எங்கே காணப்படுகிறாய்? எங்கே இருக்கிறாய்? உனக்காக ஒரு வெற்றிடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களே, மீந்திருக்கிற என் ஜனமே, நீ மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். சபையிலே உன்னை கொண்டு வந்து நான் நாட்டப்பட்ட ஒரு விருட்சம் என்று சொல்வாய் என்றால், அன்றிலிருந்து வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார், செய்து முடிப்பார். தலை வணங்கி நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, கர்த்தரை விட்டு தூரமாய் போன ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் என்னால் தான் வந்தது, என்னால் தான் நடந்தது, என் பணத்தினால, என் படிப்பினால இப்படி பெருமை கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வரணும்ப்பா. ஒரு விடுதலை அவளுக்கு வேணும் கர்த்தாவே. சிறைப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. மனுஷன் இன்றைக்கு சத்துருவாய் எழும்பி இந்த ஜனங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறான் ஆண்டவரே. வாழவும் விடாமல் ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல், பெற்றுக்கொள்ள விடாமல் ஆண்டவரை சிறைப்படுத்தி வைத்திருப்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இந்த சிறையிருப்பிலிருந்து அவளை விடுதலையாக்கி மறுபடியும் வேர் பெற்று கனி கொடுக்கும்படியாய், ஒரு புது விருட்சமாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்நிய உபதேசத்தால், அந்நிய காரியங்களால் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனை விட்டு தூரம் போய் கர்த்தர் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியற்றவர்களாய், ஸ்தோத்திர பலியிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த மறுதலிக்கிறவர்களாய், வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிற இந்த ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. இந்த ஜனத்தை ரட்சித்து
ஆண்டவரே, உன்னை மந்தையில் நீ சேர்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி அந்த பாக்கியவான் என்கிற அந்த பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, அவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் மழை தாட்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல, ஒரு விருட்சத்தை போல ஆண்டவரே, அவளை நீர் மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனாய், தாயாய், குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோராய், சமுதாயத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடியுமாய் கர்த்தர் அழைக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை இது கடைசி எச்சரிப்பாய் காணப்படலாம். மறுபடியுமாய் அழைக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு சொன்னதெல்லாம் உம்முடைய வார்த்தையை சொன்னேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் திருப்பி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனுஷனுடைய ஆலோசனையை அர்த்தமாக்கி கர்த்தாவே, சத்துருவின் கிரிகளை அர்த்தமாக்கி கர்த்தாவே, தேவ ஆலோசனையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர்களுக்குள் வேறு கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுமுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, சபையும் ஆசீர்வதிப்பீராக, சபையின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவீராக. இன்னும் இந்த சபையை பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. போதனையிலும் விசுவாசத்திலும் உறுதிப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு உம்மை நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, வருங்காலத்திலும் கர்த்தாவே, வசனத்தின்படி ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின்படி கீழே வேறு பற்றின இவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய், அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய வல்லவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். சுகத்தோடு, பலனோடு, பாதுகாப்போடு எதிர்பார்த்திருக்கிற அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால ஆமென்றும் ஆமேன் என்று வாய்க்கும்படியாய் அவர் உனது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தொழி உடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார் வசனத்தின்படி மகிழ்ச்சியாக்கும், செழிப்பாக்கும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களும் கர்த்தரை பின்பற்ற, கர்த்தருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திர பலியிட்டு அவர்களும் கர்த்தாவி சபையிலே நாட்டப்பட்டு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் அவளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.